நாம் தேவனுடைய ஆராதனைகளை கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள நாம் எழுந்தவாறு சங்கீதம் 34 சங்கீதத்தை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 34 சங்கீதத்தின் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில் இந்த வார்த்தைகளை நம் உரித்தாக்கி கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில இந்த சங்கீதத்தை தாவீது தன்னுடைய நெருக்கடியான ஒரு நேரத்தில் பாடப்பட்டதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 21 அதிகாரத்தில் அவன் சவுல் ராஜாவுக்கு பயந்து தன்னை ஒளித்துக் கொள்ளும்படி பெலிஸ்தியர் நாட்டிற்கு போறான். அங்கு காத் பட்டணத்தில் உள்ள ராஜாவாகிய ஆகீசுக்கு நேராய் அவன் போகும்போது ஆகீஸ் இவனுக்கு விரோதமாய் பேசின வார்த்தை இவனுக்கு பயம் உண்டாக்கிற்று, கலக்கம் உண்டாயிற்று. இதனால அவன் தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காண்பித்து அந்த இடத்திலிருந்து தன்னை காத்து கொண்டான், தன்னை தப்புவித்து கொண்டான் என்ற ஒரு பின்னணியத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் அவன் ருசித்ததுனால அவன் கர்த்தருக்கே அந்த மகிமையை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்ட இந்த முதல் வசனத்துல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த 2 காரியங்கள் பாருங்க, எப்பொழுதும், எக்காலத்திலும். எப்பொழுதும், எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்ன அர்த்தம்? இருதயத்தில் நான் அவரை நேசிக்கிறேன், ஆனால் வாயில் நான் அறிக்கை செய்வதுதான் துதியா இருக்கு. கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த துதியை ஏறெடுப்பதற்கு என்னுடைய வாயை நான் பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் எழுதுகிற இந்த வார்த்தைகளை படிக்கும்போது நாமும் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நாம் மனசுல கர்த்தரை நான் நேசிக்கிறேன் நாம் இருதயத்தில் சொல்றோம், ஆனால் வாய் வழியாக அவரை துதிப்பது பிரகடனப்படுத்தும் போதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் சூழ்ந்திருக்கிற இடங்களில கர்த்தர் யார் என்பதை நீங்க அறிக்கை செய்ய முடியும். பாருங்களேன். அதே போல 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு. ஹல்லேலூயா. நீங்க தேடுகின்ற நபர்கள் யார் என்பதை நீங்க அறிந்திருந்தா நீங்க கட்டாயம் கண்டுகொள்ள முடியும். நான் கர்த்தரை தேடி நான் பார்க்கலையே அப்படின்னு இல்லை, உங்களுடைய இருதயத்தில் அவரை நீங்க கண்டறியத்தக்கதாய் உங்களுடைய தேடுதல் இருக்குமே என்றால் இந்த காலை வேளையில நாம் இப்படி ஜெபித்து நாம் இந்த ஆராதனைக்குள்ள நாம் கலந்து போகிறோம். அடுத்தது 5வது வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் யாரை சொல்றான்? தேவனுடைய நாமத்தை பிரகடனப்படுத்துகிற இந்த தாவீது அவனோடு கூட இருந்த ஜனங்கள் சொல்றான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு தென்பட்டார்னு சொல்றான். இன்னொன்னு, அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அவர்களும் அவர்களை நோக்கி பார்த்தார்கள். நீங்க கர்த்தரை தேடினீர்கள் என்றால் உங்களோடு கூட இருக்கிறவங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தரை தேடக்கூடிய நபர்களாய் மாற முடியும். அவர்கள் சொல்றது அவனோடு கூட இருந்த ஜனங்கள், அவர்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுதான் நம்மளுடைய பங்கு. இந்த காலை வேளையில கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடுகிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் செபிக்கலாம். அடுத்தது 6வது வசனத்துல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா.
கூப்பிடுகிற தேவன் அவர் ரட்சகராய் கடந்து வருகிறார். இந்த காலை வேளையில சொல்றேன், இந்த ரட்சகர் எனக்கு மாத்திரம் போதுமா? இல்ல, இன்னும் இந்த உலகத்தில் அறியப்படாத ஜனங்கள் மத்தியில கர்த்தரை பிரகடனப்படுத்த, கர்த்தரை நாம் நேசிக்கிற அளவுக்கு அவர்களும் கர்த்தரண்டை கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? அதற்கு பாத்திரவானா இருக்கிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய வேலை பளுக்கள் எவ்வளவோ இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம், நம்முடைய உறவுகள் என்னவா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நாம் கண்களை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய நீர் கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையில இந்த யுஏஇல, குறிப்பா இந்த அபுதாபி பட்டணத்துல ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்கட்டும் சுவாமி. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியில நாங்கள் தேவனை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளா கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த காலை வேளையில எங்களை நிலைநிறுத்தும் சொல்லி, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள்ல உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் இன்னார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து உரைக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய், தேவனுடைய பிரசன்னம் கர்த்தாவே முழுமையாய் நிரப்பும்படியாய், கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், இன்னும் வருகிற நாட்களில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை அக்கினி ஜுவாலையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா. பாவத்திற்கு நேராய், கேட்டுக்கு நேராய் நடக்கின்ற ஜனங்கள் மத்தியில தேவன் ஒரு எழுப்புதலை, ஒரு அசைவாடுதலை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய கண்மலை மீட்பர் சபையில ஒரு எழுப்புதல் உண்டாட்டும், ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி, சாட்சிகள் எழும்பட்டும் சுவாமி. கர்த்தரே, உம்மை தாழ்த்து, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீர் மகிமைப்படும். வர தடைப்பட்டிருக்கிற, காலதாமதமா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்க்கும்படியா கர்த்தாவே, நேரத்துல வர தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைய, பலன் பெருக கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாமே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன்.
நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சொல்லுவோம் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலக்கரம் தாங்குவார் கலங்காதே. பலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற
தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சித்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னன்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. உன்னைப் போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. உன்னைப் போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்கு மேல் சோதித்திடான் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடான் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள் கண்ணீரும் கவலையும் தீரும் அண்ணா. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள் கண்ணீரும் கவலையும் தீரும் அண்ணா. இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர்
இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் தனமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடல்களை நம்ம கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். உலகத்தில் இருக்க அவனை விட நம்மில் இருக்கிறவர் தேவன் பெரியவர் என்ற வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது உள்ளத்துக்குள்ளே போகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறத பார்க்குறோம். எவ்வளோ வார்த்தைகளை கேட்கலாம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் இப்படியா சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை தான் ஆண்டவர் போதித்தார். ஆனால் சிலருக்கு அந்த வார்த்தை கிரியை செய்தது, சிலருக்கு அந்த வார்த்தை கிரியை செய்யலை. ஏன் அப்படின்னா அவர்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்கவில்லை என்று. அதனால் இன்றைக்கு நாம் விசுவாசித்து தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளோட பெரியவர் என்ற போது நிச்சயமாகவே அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும். ஆமென். அந்த நாளுடைய தியானத்திற்காக நான் பல காரியங்களை யோசித்த போது, இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த காலகட்டம், மேலே தொங்கி கொண்டிருக்க ஸ்டார், பல இடங்களில் பார்க்குற அந்த சாண்டா கிளாஸ், சின்டர் கிளாஸ், இதெல்லாம் மற்ற காரியங்களை பார்க்குறோம் இல்லையா. கிறிஸ்து என்பதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அதை கொண்டாடி, இன்னும் ஒரு பக்கம் மேலே போனால் கூட மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறத மாற்றி ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படின்ற அளவுக்கு மாற்றி வைத்திருக்கிற பல காரியங்களை குறித்து பேசி ஐ வாஸ் திங்கிங் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். இந்த பிப்ளிக்கெல்லாம் எப்படி இந்த கிறிஸ்மஸ் வருதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் பேசலான்னு நினச்சேன். ஆனாலும் அது எந்த ஒரு காரியத்திலையும் எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள போகிறீங்கன்றது தெரியாதனால அதை விட்டு சிம்பிளாக ரொம்ப எளிமையாக, ஆனாலும் இந்த வருட நான் இறுதி நாட்களில் இருக்க நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சில காரியங்களை நம்ம தியானிப்போம். பிலிப்பியர் 1:5 கொஞ்சம் யாராவது வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். கிறிஸ்துவே நமக்குள் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருடைய அந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தினுடைய கடைசி சில நாட்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 10 days இல்லையா, இன்னும் ஒரு லெஸ் தென் 240 hours அதுக்குள்ளே நம்ம புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த ஒரு பிரிட்ஜான டைம், இந்த நேரங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், புதிய வருடம் என்று ரொம்ப பிஸியாக இருக்குது. உலகத்தில் அதிகமாக எக்கனாமியை பில்ட் பண்ணி நிறைய செலவாக பண்ணுற நேரம் அல்லது நிறைய இருக்க காலங்கள் வந்து இந்த காலமாக இருக்குது இல்லையா. பிரயாணத்தில் டிக்கெட்லாம் பயங்கர உயர்வாக இருக்குது. நிறைய பேருக்கு பரிசுகளை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப பிஸியான டைம். வேர்ல்டில் ரொம்ப எது பிஸியான ட்ராவல் டைம்னா இந்த டிசம்பர் மாதமாக இருக்குது. உலகத்தில் பெரிய ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நடக்கிற எல்லா சேல்ஸை விட டிசம்பர் மாதத்தில் 70% அதிகமாக இருக்குன்றான். அது கிறிஸ்துவ நாடுகளாவோ இல்லை இந்தியாவோ எங்கேயோ அது வேறு விஷயம். எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரீயை போட்டு வச்சுருக்காங்க. வரும்போது கூட நாங்கள் பார்த்தோம், பெங்களூர் ஏர்போர்ட்டில் பெரிய ட்ரீயை செட் பண்ணியிருக்கிறோம், கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்துவ குறித்து கொண்டாடுன்ற எண்ணம் இல்லை, அதை பயன்படுத்தி கொண்டு எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம், எப்படி செய்யலாம் என்று அவர்கள் பல காரியங்களை யோசித்து அந்த காரியங்களை செய்கிறாங்க. கிறிஸ்மஸை குறித்து நான் பார்க்கும்பொழுது ஒன்றே நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஒன்றே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நாம் இந்த நாளில் கிறிஸ்து பிறந்தார் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எங்கேயும் கொடுக்கவும் படவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நம்ம நாட்கள் என்ன பண்ணுறோம், விசேஷத்துக் கொள்கிறோம், நாட்களை ஆராதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. சில பேருக்கு நல்ல நாள் அஸ்பீஷியஸ் டேன்னு சொல்லிட்டு சில பேர் இந்த நாளில் சில காரியங்களை செய்கிறாங்க. நாம் அப்படி செய்யவில்லை. இந்த நாட்களை கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாமத்துக்கென்று அதை விசேஷித்துக் கொள்கிறோம். அதனால இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். போகட்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம், இதுவரைக்கும் இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாக அந்த செய்தியை அந்த ஓல்டு இயர் மெசேஜில் நம்ம கொடுக்குறத கேட்போம். புது வருடத்துக்கு போகிற முன்பதாக ஒரு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்பதாக கூட தேவன் செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு நிச்சயம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். இந்த 355 நாட்கள் அன்னைக்கு ஐ திங்க் 355 டே நினைக்கிறேன். இந்த 350 நாள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நம்மை வழி நடத்தி வந்திருக்கு இல்லையா. எவ்வளோ பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புலம்பல்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குது ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். 3:22 புலம்பல் 3:22. இதை என் மனதில் வைத்து இல்ல 22 23 நினைக்கிறேன், 23 போடுங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். For they are fresh every morning. நல்ல கவனிங்க, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எப்படி தான் இருக்குது? புதிதாக இருக்குது. தேவனுடைய கிருபை பழசாயிடுச்சு, அது எக்ஸ்பைரி டேட் தான் இருக்குதா? நம்மள மாதிரி அல்ல, நேற்று சமைச்சது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, நாளைக்கு நல்லா இருக்கும். பிரியாணி சமைச்சு நாளைக்கு உள்ளார வச்சுருவோம், தூக்கி போடக்கூடாது. சட்னி அரைச்சி உள்ளார வச்சுருவோம், அடுத்த நாள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படியா இருக்குது? அடுத்தது நம்ம சாப்பிட்றோம். அதை தேவனுடைய கிருபை, ஒரே கிருபை போதுமானது. ஆனாலும் கூட தேவன் சொல்றார், ஒவ்வொரு நாளும் நான் புதிய கிருபைகளை, புதிய பலத்தை, புதிய அபிஷேகத்தை தேவன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லோருக்கும் அல்ல, யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கார்களோ அதனுடைய அடிப்படையில் இந்த நாட்களில் இந்நாள் வரை, இந்த 2025 1ஆம் தேதியிலிருந்து இது நாள் வரைக்கும் தேவன் செய்திருக்க நன்மைகளை நாம் திரும்பி பார்த்து நினைக்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இதுவரை தேவன் நடத்திருக்க. வாசிப்போம் 1 சாமுவேலுடைய புத்தகம் 7:12 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு காரியத்தை இந்த செய்திக்குன்னு ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, ஹைதர் டு ஹென்ஸ்ஃபோர்த், அல்லது இன்னும் சாதாரணமாக சொன்னால் தஸ் ஃபார் அண்ட் ஈவன் ஸ்டில் ஃபார்வர்ட். தஸ் ஃபார் அண்ட் ஸ்டில் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை எனக்கு உதவி செய்தார் அப்படின்ற அர்த்தம், இனிமேல் எனக்கு உதவி செய்வார். இந்த நாட்கள் நம்ம தியானித்து பார்ப்போம். 2025 ஆரம்பத்திலிருந்து இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை தேவன் நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம், உயர்வை கொடுத்துருக்கலாம், நீங்கள் உங்களை திட்டங்களை தேவன் நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதம் முரடா என்று சில பேர் சொல்லலாம். சில பேருக்கு சோதனைகளாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு ஏமாற்றங்களாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருந்திருக்கலாம், அல்லது எப்படா இந்த வருஷம் முடியும் என்று எதிர்பார்க்கலாம். இன்னும் சில பேர் இந்த 2025 எப்படியோ நான் ஓட்டிட்டேன், 2026 எப்படி போக போகிறேன்ற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு அன்சைட்டியோடு இருக்கலாம். ஆனால் அதற்கு எல்லாற்றுக்கும் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்றால், கர்த்தர் சாமுவேல் சொன்ன பிரகாரமாய் தஸ் ஃபார், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டாராம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த வருடத்துக்குள் போகிறதுக்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க. இருந்தாலும் கூட இந்த 10 நாட்களில் நாம் கிறிஸ்துக்குள்ளார நாம் எப்படி தேவனை வழி நடத்தினார் என்பதை உணர்ந்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று பாருங்க. இப்போ இவர் சொல்கிறார், மோசே சொல்கிறாரு அந்த ஜனங்களை குறித்து. உபாகமம் 1:31 கொஞ்சம் வாசிங்களேன். உபாகம் 1:31. உபாகம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. காலையில் நம்ம கேட்டோம், பிள்ளைக்கு என்ன இருக்குது? எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்றது எப்படிப்பட்டது? சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? அப்பா பார்த்துக்குவாங்க, அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார், என்ன தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லுகிறார். அதே போலதான் மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வாக்களிக்கப்பட்ட உங்களை தேவன் மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். எங்கே போகிறார்? நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்தி கொண்டு வருகிறது போல அவர் நம்மை நடத்தி கொண்டு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரா, வரலையா? அதை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இம்மட்டும் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த சாமுவேலோட காரியங்களில் கடந்த வாரத்தில் கூட நம்ம செய்தியை கேட்டோம். என்ன நடக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து சொல்லலை, நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு பெரிய வெற்றி நான் பெற்று விட்டேன், நான் சாதித்து விட்டேன், இந்த காரியங்களெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சாமுவேல் சொல்லலை. ஒரு பிரயாணத்தில் இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணமாக இருக்கிறது. அப்படிதான் தேவன் அழைத்திருக்கிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களை. அவர்களை எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து வாக்களிக்கப்பட்ட என்ற இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போகிறது எப்படிப்பட்டதாக இருந்தது? வனாந்திர ஒரு பிரயாணமாக இருந்தது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. we all have undertaken a journey of life. அதில் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதில் பல ஏற்றங்கள், பல காரியங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை பார்க்கிறாங்க, என் கூட இருக்கிறவர் தேவன், அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த சாமுவேல் சொன்ன பிரகாரமாக இதுவரை தேவன் நடத்தியிருக்கார். ரொம்ப முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டிய காரியம் அதுதான். எங்கே அந்த விஷயம் வருது பாருங்க. அந்த போன வாரம் நம்ம கேட்ட மாதிரி அந்த அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் 8வது வசனத்தை கொஞ்சம் 7வது வசனத்தை வாசிங்களேன்.
இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இதான் தேவன் ஜெபத்தை கேட்கிற. நல்ல கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய இதுவரைக்கும் அந்த பிலிஸ்தர்கள் எப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் எப்படி இருந்தாங்க, இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து 1 சாமுவேல் 1 நீங்க வாசித்தீங்கன்னா, நிறைய பேர் பைபிளை வாசித்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு புரியும், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உச்சியில் இல்லை, பள்ளத்தாக்கில் இருந்தது. பல பிரச்சனைகள் பாடுகள் வழியாக தான் அவங்க லைஃப் போய் கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் பிலிஸ்தியர் வந்து என்ன பண்ணாங்க, பிடித்து கொண்டு போயிட்டான். அவர்கள் வைத்திருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கூட அந்த பிலிஸ்தியர்கள் கொண்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பல குறைவாக இருந்தது. ஜெப வாழ்க்கை கூட அவர்களுக்கு இல்லை. அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய தேவனை நோக்கி, எப்படி அவரை நோக்கி ஓயாமல் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சாமுவேல் இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பிரச்சனை வரும்போது யார்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஊரில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏயா நீங்கள் நல்லா ஜாலியாக சுற்றுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது எப்படி, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்வாங்க. அவர் சொன்னார், நாங்கள் என்ன நினைக்கிறோம், நீங்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி மட்டும் உங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணும்னா மட்டும் பாஸ்டர் பட்டினி கிடந்து ஜெபம் பண்ணணும், அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. ஆனாலும் கூட சாமுவேல் அதை கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களை கைவிடவில்லை, அவர் அவர்களுக்கு மறுமொழி அருளை செய்தார். இதான் நம்ம பார்க்கிறோம். நாம் நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் கூட தேவன் எப்படிப்பட்டவா இருக்கிறாரு, உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். we are imperfect people but God is perfect God. நம்முடைய குறைகள் தேவனுடைய வல்லமையை மாற்றுவதில்லை. அது நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் எப்பயுமே அப்படியே இருக்கார். ஏன் இந்த உலகம் அழியல? பல பேர் நினைக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏன் இப்படியே தேவன் பார்த்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. தேவன் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனாலும் அவர் இரக்கம் உள்ளவராய் நமக்காக மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு நேரத்தில் அவர் பதிலை கொடுத்தார். பல நேரத்தில் நம்ம கவனிக்கிறோம், பிரச்சனைகள் தேவன்கிட்ட கிட்ட சேரும் பொழுது தான் ரொம்ப வருகிறதா இருக்குல்ல. அது வரைக்கும் இல்லை. இஸ்ரேல் 7ஆம் வசனத்தில் வாசித்த பிரகாரமாய் எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஜெபத்தில் வந்து ஆண்டவரை தேடி வரணும்னு கிட்ட சேர்ந்தாங்களோ அப்போ என்ன வருது, எதிர்ப்பு வருது. எப்பெல்லாம் ஜெபம்னு நினைக்கிறோமோ அப்போ தாங்க எங்களுக்குள்ளார பல பிரச்சனை வருது இல்லை. எப்பெல்லாம் ஆண்டவரை கிட்டி சேர் நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. அவன் டைலாக் பேசுகிறான்ல, ஆண்டவன் நல்லவங்க தாங்க சோதிப்பான் அப்படின்றான் வெளியாரன். ஆனால் அவனோட ஆண்டவன் அப்படி, நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, நல்லா நீங்கள் மாட்டி முழிங்க என்று சொல்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பதில் கொடுத்தார். நடந்த காரியம் என்ன, உடனடியாக அவர்கள் வரும்பொழுது இவர்களுடைய பலத்தில் இல்லை. 8ஆம் வசனம் எப்படியா 10ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, கர்த்தர் இடி முழக்கங்களை அவர்கள் மேல் முழங்க பெறினார், பிலிஸ்தியரை கலங்கடித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எதிரிகள் இந்த ஜெபத்தினால வல்லமையினால ஓடி போனார்களாம். பல நேரத்தில் நம்ம ஜெபத்தை சாதாரணமாக நினைக்கிறோம். எதெல்லாம் நம்ம செய்ய முடியாதோ அதெல்லாம் தேவனுடைய வல்லமை செய்வதற்கு ஜெபம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது இல்லையா? பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் அப்பொழுது அந்நாளில் ஓடி பண்ணி அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு கீழே விழுந்தார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். யார்? பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்பாக. இன்னைக்கு காலையில் நம்ம ஆராதனையில் கேட்டோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம், நம்மளுக்கு என்னென்ன பயம் இருக்குது இந்த வருடத்தில், நம்ம என்னென்ன காரியங்களை குறித்து நான் கவலைப்படுறோம். எங்கெங்கேயோ போய் யாரையோ தேர்றதுக்கு பதிலாக ஐ சாட் த லார்ட், ஹி டெலிவர்ட் ஃப்ரம் ஆல் மை ஃபியர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம இந்த வருடத்தில் கடைசியாக இருக்கிற பயங்கள் என்னென்ன காரியங்களாக இருக்குது, எதை குறித்து நம்ம பயப்படுறோம்? எல்லாவற்றையும் தேவனை தேடும் பொழுது தேவன் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்குது. அதை தான் இங்கே இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இதனால தான் அந்த இடத்துல சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை நட்டு வைத்து என்ன சொல்கிறாரு, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபன் ஏசர் என்று பெயரிட்டார். சில பேருக்கு எபினேசர்னு பேர் வைப்பாங்க, அவனை கூப்பிடும்போது எபி என்று சொல்லுவாங்க. மூல பாஷையில் எபன் என்றால் அது 2 வெவ்வேறு வார்த்தைகள். எபன் என்பது வேற வார்த்தை, எசர் என்பது வேற வார்த்தை. எபன் என்ற வார்த்தைக்கு கல் என்ற அர்த்தம், எசர்னா உதவி, ஹெல்ப். அதை லிட்ரலாக மொழிபெயர்த்தோம்னா ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். அதுதான் அவர் சொல்கிறார், இந்த மட்டும் எங்களுக்கு வருகிற எல்லாவற்றிலும் தேவன் உதவி செய்தார். பல நேரங்களில் நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்த காரியங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஒரு கல்லை போல இருக்கலாம் இல்லையா? என்னுடைய எல்லாம் ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனாலும் கூட
நான் சந்திக்க வேண்டிய சவால்கள் அப்படி தான் இருக்குது. நாளைக்கு நான் போகும்போது ஐ நீட் டு ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம், சேம் பாஸ் இன் த ஆஃபீஸ், அல்லது என்னுடைய கடன் பிரச்சனை அப்படி தான் இருக்குது, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது, பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க, சில உறவுகள் எனக்கு சரியாக ஒத்து வர மாட்டுறாங்க, என்னுடைய தேவைகள் இப்படி தான் இருக்குது, என்னுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்குது. எல்லா விதத்துலையும் நாம் யதார்த்தத்தை, அந்த ரியாலிட்டியை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கணும். இன்னமா உண்டா இல்லையா? எல்லாம் மாறுதா இல்லையா? அப்படி தான் இருக்குது, யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அந்த கல் அப்படி இருந்தாலும் கூட அந்த யதார்த்தத்தின் மேலே தேவன் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த கல் அப்படி தான் இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது, ஆனால் அதற்கு மேலாக தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். எவன் இருக்கும் பொழுது ஏசர் இருக்கிறார், என் கூட உதவி செய்கிற தேவன் இருக்கார் என்று சொல்லி தான் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு வெற்றியை குறித்தல்ல, இதனால் வரைக்கும் அந்த பிரயாணத்தில் நம்மை உயிரோடு இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! எவ்வளோ பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதனால் வரைக்கும் நான் சாதிச்சிட்டேன் என்பதனால் அல்ல, கர்த்தர் என்னை மட்டும் தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். நான் இருக்கிறது, என்னுடைய நிலைமை, என்னுடைய வேலை அல்லது குடும்பம், என்னுடைய ஊழிய சபை, எல்லா காரியங்கள், எவ்வளோ பேருக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டான ஆட்கள் இல்லையா இருக்கிறோமா? என்ன யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் பர்ஃபெக்ட்னா? அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பேதுரு எழுதுறார் பாருங்க, 3 யாக்கோபு எழுதுறார், 3:10 3:2 இதை வாசிப்போம். யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்லாதவனானால் அவன் பூரண புருஷனும், சொல் தவறாதவனானால் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவருமாய் இருக்கிறான். we all stumble in many things. எவ்வளவு யதார்த்தமான காரியம்! நான் பர்ஃபெக்டா இருந்தா இங்க பேசவே முடியாது. என்னால் நிக்கிறதுக்கான தகுதி என்னால் உண்டாகல, தேவனால் உண்டாயிருக்கு. இவன் என்ன ரொம்ப யோக்கியம் நீங்க கேட்கலாம், நானே கூட என்ன கேட்டுக்கலாம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஆனால் என்ன, ஒருவன் சொல் தவறான தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, அவன் தான் பூரண புருஷனா இருக்கிறான்னு சொல்றது. அப்ப யதார்த்தம் என்ன, நாம் பல இடங்களில் ஸ்டம்பிள் ஆனாலும், மேலே ஏறி கீழே விழுந்தாலும், நம்முடைய வாழ்க்கை இப்படி போனாலும் கூட கர்த்தர் என்னை தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! இந்த 2025 ஆண்டவருடைய கரம் என் கூட இருந்திருக்கிறியா? இந்த டிசம்பரில் நான் வரும்பொழுது இதனால் வரைக்கும் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார். ஒன்று நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இதுவரைக்கும் நடந்ததை நன்றி உணர்வாக இருக்கும் பொழுது தான் புதிய காரியங்கள் பெருசாக தெரியும். நம்முடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, நீங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கிறீங்கன்றது பார்க்கும் பொழுது தான் புதிய வாழ்க்கை புதிது அர்த்தமுள்ளதாக இருக்கும். பழசை நீங்கள் ஹானர் பண்ணாமல் தூக்கி எறிஞ்சிங்கன்னு வைங்க, புதியது ஒரு வேல்யூவே இருக்காமல் போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புதியதுன்ற மதிப்பே இருக்காது, எல்லாம் ஒன்று தான் நினைப்பீங்க. எதற்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோம்? அந்த அவர் அருமையாக சொல்கிறார், இந்நாள் வரை என்னை அவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். எவ்வளோ பெரிய காரியம்! அவருடைய எல்லா விஷயங்களிலும் தேவனை அவர் அங்கீகரிக்கிற ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தஸ் ஃபார், அதுதான் பெரிய ஒரு அங்கே ஒரு காரியமாக அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு கல்லை எடுத்து அவர் வைத்து, இந்த யதார்த்தத்துக்கு மேலாக தேவனுடைய உதவி இருக்கு என்று சொன்னார். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வருடத்தினுடைய முடிவில் எல்லா காரியங்களும் சபையாக, குடும்பமாக, வேலையாக, எல்லாத்திலையும் ஆண்டவரை இம்மட்டுமா என்னை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை இதுவரைக்கும் உதவி செஞ்சிருக்கிறீங்க, என்னை பாதியில் கைவிட்டுருவீங்களா? இம்மட்டும் என்ற வார்த்தை எதை சொல்லி தெரியுமா? ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சில நேரத்தில் நம்மளுக்குள்ள என்ன வரலாம், இதுவரைக்கும் என்னுடைய பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இனிமேல் வர காரியங்கள் எனக்கு பெரிதாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்றலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக தேவன் நம்மை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பாதியில் தூக்கி எறிகிறதுக்காக கூட்டி கொண்டு வரல, பாதியில் என்னால் முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி டம்ப் பண்ணுற தேவன் அல்ல, நம்மை தொடர்ந்து காத்து வழி நடத்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்த சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். இந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக கூட சில காரியங்களை நாம் நம்மை பார்த்து ஆராய்ந்து கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, கர்த்தர் செய்த காரியங்களுக்காக நாம் நன்றிகளை, துதிகளை செலுத்துவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய காரியங்களை இந்த உலகத்திலிருந்து புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக நாம் மறந்து விடுவது நன்மையான ஒரு காரியமாக இருக்குது. வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயால அந்த வசனம் வந்து பாருங்க, முந்தில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் சொல்லிற காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். புதிய வருடத்துக்குள் நாம் போறதுக்கு முன்பாக சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாய், சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டியவர்கள் நாம் இருக்கிறோம். அதற்கான காரியம் என்ன?
எந்தெந்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்க. முந்தினவைகள் என்ன? சில பேருக்கு பழைய காரியங்கள், இந்த வருடத்தில் இருந்த சில காரியங்களை நம்ம மறுபடியும் வேதனைப்படுத்துறதாக, நம்ம மறுபடியும் அந்த நினைவுகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன காரியம், சில காரியங்களை மறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மறந்து விடுங்களுடைய மகிமையாக அது இருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயத்தை மறக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை தேவன் சொல்றார், என்ன, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டான்றார். பழைய பேக்கேஜை தூக்கி எறி என்று சொல்றார். எவ்வளோ பெரிய காரியம். பவுல் எழுதுறார். பிலிப்பியர் 3:16 கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 3:16 12 வாசிங்க கொஞ்சம். நாம் அடைந்தும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இப்போ பவுல் சொல்ற காரியம் பாருங்க. எதற்காக அழைக்க, பின்னானவைகளை மறந்து, அதே வசனம் இருக்குதா? அடுத்த வசனம் 13 நினைக்கிறேன் இல்லையா? சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன்னு நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து, நம்ம எல்லோருமே ஒரு ஓட்டத்தில் இருக்கோம்னு வைங்க. நான் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடுவோமா, இல்லை பக்கத்தில் திரும்பி பார்த்து யார் என் பின்னாடி வர்றாங்க அவனை விட்டு நான் ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி ஓடினா யாராவது ரேஸில் ஜெயிக்க முடியுமா? நாம் மற்றவர்களை குறித்து அல்ல, என்னுடைய நோக்கம் என்ற என்ன, பின்னானவைகளை மறந்து. ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்ம தவறுகளை செய்திருக்கலாம், சில நஷ்டங்களை நீங்கள் அடைந்திருக்கலாம், சில குற்றங்கள், பல காரியங்கள் உங்களை பின்னோக்கி இருந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் அவைகளை மறந்து விடும் பொழுது தான் நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கும். எபிரேயரில் வாசிக்கிறோம் 12:2 என்ன செய்கிறோம், நம்மை அழைத்தவர் 12:2 இப்படியாக வாசிக்கிறோம். எல்லாம் நமக்கு நம்மை சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி நிற்கும் பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, 1ஆம் வசனம் நினைக்கிறேன், தமிழில் மாறி இருக்கு, ஆங்கிலம் தமிழில் 1ஆம் வசனத்தை போடுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் செய்ய வேண்டிய, நாம் நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். வேகமான ரேசர்ல ஒரு ஸ்பிரிண்ட்ல ஓடுறான்னா நம்ம யார் ஃபர்ஸ்ட்ல வர்றாங்கன்றது உலகம் சொல்லுது. ஆனால் இங்க தேவன் சொல்ற வார்த்தை, நீ ஆரம்பிக்கிற அந்த ரேஸை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்கும்படி தேவன் அழைக்கிறார். ஆரம்பிக்கிறது பெரிய மேட்டர் இல்லை, எல்லாத்தையும் பல காரியங்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபினிஷ் யார் பண்றாங்களோ அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார், இதோ எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். அப்போ ஓடி அதை நம்ம முடிக்கணும் என்றால் பழைய காரியங்களை நம்ம தூக்கி எறிவோம். இந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்கள் நம்மை தாக்குச்சோ, எந்தெந்த காரியங்களில் நாம் சோர்ந்து போனோமோ அது எல்லாத்தையுமே தூக்கி எறிவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக செய்கிற ஒரு தேவனாக இருக்கார். ஒருவேளை இந்த நினைவுகள், இந்த எண்ணங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கலாம். ஐயோ இப்படி நடந்துருச்சு, இந்த குறைகள் இருக்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நாம் போக வேண்டியதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் வந்து விட்டேன் என்று சாமுவேல் சொன்ன காரியம் என்ன, இம்மட்டும் உதவி செய்தான்றதுக்கு அர்த்தம், நாங்கள் வர வேண்டிய எல்லையை அடைந்துட்டோம், எல்லாற்றையும் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்லவில்லை. தேவன் எங்களுடைய பிரயாணத்தில் உதவி செய்திருக்கிறார், இனியும் உதவி செய்வார் என்று தான் அவர் சொன்னார். அதனால நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவன் சொல்ற அந்த பழைய காரியங்களை மறந்து விடுவோம். நம்முடைய என்னென்ன காரியங்களை இந்த வருடத்தில் நீங்கள் ஆரம்பிக்காமல் போனீங்களோ அதெல்லாம் மற்றுவோம். இன்னொரு சில பேருக்கு தேவன் வெற்றிகளை கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் வெற்றி பெற்றுக்கலாம், பரவாயில்ல இந்த வருஷத்தை நான் பெரிய வெற்றிகளை அடைந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தோடு நீங்கள் புதிய வருடத்துக்குள் போவோம் என்றால் அது நமக்கு பல நேரங்களில் பலனை கொடுக்காமல் இருக்கிறது. ஏன்னால் தேவன் எல்லாவற்றையும் ஒரு ஃபார்முலா போட்டு நடத்துகிற தேவன் அல்ல. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய காலம் அந்த வெற்றியிலேயே போனால் நம்ம கம்ப்ளசன்ட் உள்ளவர்களாக மாறிடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில பேருக்கு வெற்றியாக இருக்கலாம், சில பேருக்கு தோல்வியாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு என்ன நினைக்கலாம், ஐயோ 2025 ரொம்ப நல்லா இருந்தது, 2026 எப்படி இருக்குமோ என்று ஒரு அன்சைட்டியோட, கவலையோடு சில பேர் இருக்கலாம் இல்லையா? அப்படி நம்ம சில பேர் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற காரியம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறதுக்கென்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நன்மையான காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதற்கு புதிதாக நம்ம பார்க்கறதுக்கான காரியம், பழைய காரியங்களை நாம் மறந்து விடக்கூடவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். நெகமியா 9:21 கூட வாசிப்போமே. இப்படி 40 வருடமாக வனாந்திரத்தில் அவர் ஒன்றும் குறைபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. எந்த ஒரு குறை இல்லாமல் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்காது. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஏதாவது குறை இருந்ததா அவங்களுடைய பிரயாணத்தில், அவங்களுடைய காரியத்தில் எங்கேயாவது அவங்கள்ட்ட பலவீனம் இருந்ததா? எதையுமே இல்லை. தேவன் அவர்கள் வழிநடத்தி வந்தார். இந்த தேவன் தான் நம்மை தொடர்ந்து நடத்தப் போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் எதையுமே மேற்கொள்ள நம்மளுக்கு முடிய காரியமாக இருக்கும். பாருங்கள், பல நேரங்கள் நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய பலவீனத்தையுமே நினைத்து கொண்டிருந்தால் நாம் முன்னேறி போக மாட்டோம். அடுத்த காரியங்களை தெளிவாக செய்ய முடியாது.
அன்றைக்கு ஒருவர் பேசி கொண்டிருந்தார். நான் அந்த ஊரில் போய் அந்த மினிஸ்டர்லாம் பார்க்கும் பொழுது, பிரதர் நாங்கள் இந்த ஊரில் பல வருடங்களாக இந்த ஊழியம் செய்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் எங்களால் சம்பாதிக்க முடியவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அங்கேருந்து நேரத்தில் பேச முடியல. புதிய ஏற்பாடு அதிகமாய் பேசப்பட்ட பிரசங்கம் பண்ணப்பட்ட எதுவும் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின கிட்டத்தட்ட பாதி பகுதியை பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு சபையிலிருந்து, தெசலோனிக்கர் சபையிலிருந்து, கலாத்தியர் சபை, பிலிப்பியர் சபை, கொலோசே சபை, எபேசியர் சபை, இன்னும் எல்லா சபைகளும் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட தேசம் என்ன தேசம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற துருக்கி தேசமாக இருக்கிறது. இவ்வளோ பிரசங்கத்தை பண்ணி இவ்வளோ தூரத்தை காரியம் பண்ணி அந்த தேசம் கிறிஸ்துவ தேசமாக இருக்குதா? எல்லா சபைகளும், இன்னும் சொல்ல போனால் வெளிப்படத்தில் உள்ள 7 சபைகள் இருக்கக்கூடிய இடம் அது துருக்கி தேசமாக தான் இருக்குது. அது அந்த தேசம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ நாடாக இருக்குதா? அப்படின்னா நம்ம பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் பெரிய தோல்வி ஆயிருச்சா? அதெல்லாம் நம்முடைய சோக்கம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அவருக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ன்றது கிடையாது. தேவன் தான் ஒரு விஷயம் செய்ததை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நம்ம வேணா 2வது கரெக்ட் பண்ணலாம். தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஆரம்பத்திலே சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் புதிய பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்கின ஒரு பர்ஃபெக்டான ஒரு காட் தான். ஆனால் இம்பர்ஃபெக்டான பீப்புள் இருந்தாங்க. முதல்ல எல்லாத்தையும் உருவாக்கி நல்லதென்று அவர் கண்டார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சான்? தன்னுடைய மனைவியை கேட்டு பாவம் செய்து கீழே விழுந்து போனான். அவர்களை அந்த அந்த தோட்டத்திலிருந்து தேவன் துரத்தி விடும்படி ஆயிற்று. சரி, அதாவது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி வைத்தார். காயினை 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த குடும்பமாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காயினை பார்த்து சொல்கிறாரு, உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்குது அப்படின் போது காயின் அவன்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அவங்களுக்கு பொறாமை கோபம் வருகிறது. நீ நன்மை செய்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், தீமைன்னு செஞ்சால் பாவம் உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும் என்றுலாம் சொல்கிறார். அவளும் சொல்லி கூட அந்த காயின் தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலே பிரச்சனை. இப்படி ஒவ்வொன்றா பிரச்சனை வந்து தேவன் கணத்தில் கை வச்சுட்டு உட்காரல. ஐயோ நான் போட்ட திட்டமெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு நினச்சாரா? அப்படி பார்த்தா அது நம்ம பைபிளே இருக்காது. ஒரு பக்கத்துலேயே முடிச்சிருப்பான் எல்லாத்துலேயும் ஃபெயிலியூரையும் பழைய காலங்களையும் நம்முடைய குறைகளையும் பற்றாக்குறைகளையும் பார்த்தோம் என்றால் வேதம் என்பது ஒரே பக்கத்தில் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே வாசிக்கிறது எதுவுமே இருக்காது. ஆனால் அவைகள் மத்தியில் தேவன் செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அவருடைய பெயர் இல்லாதவைகளை இருக்கிற ஒரு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ண தேவன். இருட்டில் எப்படியா லைட்டு வரும், லைட் போடாமன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இவைகளை மறந்துட்டு புதிய காரியங்களை செய்கிறேன் என்று அந்த காரியத்தை நோக்கி பாருங்கன்றார். பழைய காரியத்தை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொண்டோம் என்றால் புதிய வருடத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வேணும் என்றால் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் அவருடைய வல்லமை புரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் எனக்குள்ளே எதிர்பார்ப்பு வரும். யார் மேலே எதிர்பார்ப்பு வரும்? ஒன்றுமே இல்லாத யார்கிட்ட எதிர்பார்ப்பீங்களா நீங்கள்? ஏதாவது நம்ம பார்க்குறோம், பார்ட்டி நல்ல பசியுள்ள பார்ட்டியாக, வெயிட்டான பார்ட்டி, இவனை பிடிச்சா எல்லாம் நடக்குன்னு நினைக்கிறோம். யார்கிட்ட பணம் இருக்குதோ, யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அவர்கிட்ட தான் ஜனங்கள் வருவாங்க, ஜனங்கள் பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்தை விட தேவன் எல்லாவற்றையும் உடைய ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். பழையவை எப்படி அந்த ரெண்டையும் நம்ம குழம்பிக்கொள்ளக்கூடாது. இன்னொரு வசனத்தில் அந்த தேவன் சொல்கிற காரியம் என்ன? இதோ பழைய காரியங்களை நீங்கள் மறந்து விடுங்கள சொன்ன தேவன் தான் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், அதை நீங்கள் அறியீர்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வாசிங்க. தேவன் புதிய காரியங்களை செய்யணும், அது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கணும். அவர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உருண்டு பண்ணுற ஒரு தேவனாக இருக்கிறார். எங்கே வழி இல்லையோ, எங்கே எல்லாம் குறைகள் இருக்குதோ அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் 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 செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை. ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம் பாருங்கள். எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது எங்கேயுமே வழி இல்லை என்று நினைக்கும் போது தேவன் அந்த வழிகளை உருவாக்குகிறார். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எதிர்பார்ப்பு என்று நம்ம பார்க்குறோம். பல நேரங்கள் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்மள்ட்ட என்ன இருக்குது என்பதல்ல, நம்முடைய திறமை என்ன இருக்குது என்பது குறித்து அல்ல. 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 4லேருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். பல நேரங்களில் போதும் பாருங்க, இந்த சூழ்நிலை நினைத்து பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது எதிர்பார்ப்பு எங்கிருந்து வருகிறது? என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? ஏற்கனவே எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது இல்லையா?
வீட்டில் சம்பாதிக்க வேண்டிய ஆள் இல்லை, ரெண்டாவது கடன் பிரச்சனை, எதிரி வந்து பையனை பிடித்து கொண்டு போகிறான், என்னை மீட்கும்படி ஒன்றுமே இல்லை. இதை விட ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை எங்கே இருக்குமா என்ன? அப்படிப்பட்ட நிலைமையில் அவளுக்கு என்ன எதிர்பார்க்க முடியும்? எலிசா எப்படிப்பட்ட உற்சாகத்தை அவளுக்கு கொடுக்க முடியும்? நாம் பல நேரங்களில் தெரியாத காரியங்களை பார்க்கணும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இந்த ஆட்களை வைத்து அல்லது இந்த பணத்தை வைத்து, இந்த திறமையை வைத்து, இந்த காரியத்தை வைத்து தான் நான் புதிய வருடத்தை மேற்கொள்ள வேண்டும், வருங்காலத்தை மேற்கொண்டு எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு கிடைத்த பதில் என்ன சொல்றார் எலிசா அவர்கிட்ட? உன்னிடத்தில் என்ன இருக்குது, உன் கையில் என்ன இருக்குது என்று தேவன் கேட்கிறார். வெளியில் இருக்கிறதை குறித்து அல்ல, நம்முடைய கையில் என்ன இருக்குதோ, நம்மள்கிட்ட என்ன காரியம் இருக்குதோ அதை கொண்டு தான் தேவன் பயன்படுத்துகிற, பெருக செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு மோசகிங்கிட்ட கேட்ட கேள்வி அதே தான், உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். நம்ம பல நேரத்தில் என்ன இல்லை என்று நம்ம எதிர்பார்க்கமே தவிர தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கா என்பதை நாம் மறந்து விடலா இருக்கிறோம். அன்னைக்கு நடந்த காரியம் என்ன? என்னிடத்தில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு தான் எண்ணெய் மட்டும் என்னிடத்தில் இருக்குது. என்ன சொல்ற அந்த பெண், என்ன சொல்ற பாருங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அடுத்தது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எவ்வளோ பெரிய காரியம்! நீ என்ன செய்யணும்? உன்னுடைய இது நம்ப செய்யக்கூடிய காரியமா? என்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு என்ன, ஆனால் காலி பாத்திரங்களை அக்கம் பக்கத்தில் போய் கேட்டு வாங்கன்றார். கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த சூழ்நிலையை. மற்றவங்க அவளை குறித்து கேவலமாக நினைக்கலாம், என்னத்துக்கு பாத்திரம் கேட்குற, திருப்பி குடிப்பியா இல்லை அதை வித்துருவியான்னு கூட நினைக்கலாம் நிறைய பேர். அப்படிலாம் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல அதெல்லாம். ஆனாலும் கூட அவள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அங்கே போய் அவள் என்னுடைய எதிர்பார்ப்போடு அந்த பாத்திரங்களை நிரம்பி காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வீட்டில் வந்தா, அது வந்ததுக்கப்புறம் வீட்டை பூட்டி அங்கே இருந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது அந்த காலியான பாத்திரம் எப்படியாச்சு? நிரம்பி ஒளிந்தது. நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் நினைப்புவார். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுது. கடைசி என்னாச்சு பாருங்க, அதை வாங்கும் போது அந்த கடைசி பாத்திரம் கேட்கும்போது தொடர்ந்து வாசிங்களேன். 7 வசனம் வாசிங்கன்ற நான் 6 வசனம் வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்போ வரைக்கும் நின்று போயிடுச்சு? என்னால செய்ய முடியாத அளவு வரைக்கும் அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. எண்ணெய்ன்றது என்ன தெரியுமா? அபிஷேகத்தை, நிறைவை குறிக்கிறதா இருக்கிறது. எப்போ வரைக்கும் நம்ம பாத்திரத்தை கொண்டு வரோமோ, ஆண்டவரை எவ்வளவு தேவைகள் நம்ம ஆண்டவனை கொண்டு போறோமோ அவ்வளவு தேவன் நிரப்ப வல்லவர். சலித்து போகிற ஒரு தேவன் அல்ல. நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறிய, இவ்வளவுதான் என்னால் முடியும். கணவன் சொல்கிறாங்களே, இவ்வளோதான் பணம் உன்ட்ட கொடுக்க முடியாது. ஆஃபீஸில் ஒரு திறந்தா அவ்வளோதான். ஏன்னா எல்லா பணத்தையும் நான் லோன் எடுத்துட்டேங்கன்றான். ஏன்னா ஐயோ பணம் வச்சுருந்தா வீட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க, ஷாப்பிங் லிஸ்ட் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு நிமிஷம் ஃபோன் பண்ணி இதை வாங்கிட்டுமா அதை வாங்கிட்டோம், ஓடிபியை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஒய்ஃப். அடுத்த நிமிஷம் இருக்க பணமெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு சலித்து கொள்கிறான். அப்படி ஒரு லிமிட்டட் சப்ளை உள்ள, லிமிட்டட் சோர்ஸ் உள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்ல. புரியுது அவங்களுக்கு? அவர் அளவிட முடியாத ஐஸ்வர்யத்திலே அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் நாம் அவர்கிட்ட அந்த பாத்திரங்களை கொண்டு போகிறோமோ அவ்வளவு தூரம் அதை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காலி பாத்திரங்கள் கிடைக்கிற வரைக்கும், இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா தான் தேவன் ஸ்டாப் பண்ணுறார். அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை குறைஞ்சி போச்சா, இதோட சரிப்பா, இனிமேட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வராதே என்று அவர் சொல்லவில்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் வெறுமையான பாத்திரத்தை கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு விசுவாச தேவன் மேலே வைக்கிறோமோ அந்த விசுவாசத்தின்படி தேவன் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேலே இல்லை, யார் மேலே இருக்குது? தேவன் மேலே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதை நிரப்புகிற, புதிய அனுபவத்தில் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இந்த காரியங்களை? நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படியோ ஆண்டவர் செய்வாரான இல்லை, அவர் செய்ய வல்லவர். நீ எவ்வளோ நினைக்கிற? அதுதான் ஒரு பெரிய காரியம். பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையும் நம் விசுவாசம் தான் நம்மளுக்கு நீதியான ஒரு காரியமாக இருக்குது. பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் எப்படி செய்வார்? இந்த எலியாவுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கணும் இல்லையா? எலியாவை என்ன போஷித்தது? காகங்கள் போஷித்தது. ஒவ்வொரு நாளும் அப்பத்துண்டுகளையும் அந்த இறைச்சியையும் கொண்டாந்து போட்டுச்சான். அப்போ இந்த குறித்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் ஒரு லண்டனில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தெரியல, ஒரு மேயர் ஒரு குடும்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபித்து முடிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அந்த சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை. அந்த அம்மா அந்த காரியத்தை சொல்லி எலியாவை தேவன் போஷித்தார்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், அம்மா நம்மையும் தேவன் போஷிப்பாரா என்று அந்த சின்ன பையன் அம்மாவை பார்த்து கேட்கும்போது நிச்சயமாக போஷிப்பார் என்று அவர்கள் சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாது எப்படி பணம் வரப்போகுது என்னன்றது தெரில. ஆனால் நடந்த காரியங்கள் அன்னைக்கு அந்த வழியாக நடந்து கொண்டு போயிருந்த அந்த லண்டனில் இருந்த மேயர் இந்த குளிர்காலத்தில் இப்படிப்பட்ட சத்தம் நைட்டில் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் காது கொடுத்து கேட்டாராம்.
அந்த ஜெபத்தை கேட்டு அந்த அம்மா சொல்கிற காரியத்தை கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. இவர்களை கனப்படுத்தும்படி அவர் போய் நிறைய பார்சல் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து அடுத்த நாள் காலம்பரை அவங்க வீட்டில் வைத்து கொண்டு போனாராம். அந்த அம்மா கதவை திறக்கும் போது மறுநாள் இவங்களுக்கு பயம். பல நேரத்தில் நல்ல பிரசங்கம் மட்டும் போயிடலாம், நடக்குமோ நடக்காதுன்ற பயம் நமக்குள்ளே வருது. ஆனால் அந்த பையனுடைய விசுவாசம் எப்படியா இருந்தது, தேவன் செய்வார் நினச்சி அவங்க திறக்கும் பொழுது நாளில் பெரிய ஒரு காரியத்தை பார்த்தாங்க. நான் கதையை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அது எரிக்கும்போது அந்த அம்மாவுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தேவன் அன்றைக்கு எலிசாவை போஷித்தவர் இன்னைக்கு என் வார்த்தையை கேட்டு போஷித்தார். உண்மையை போஷிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளவோ அதற்கு ஏற்றபடி உன் வாயை விரிவாய் திறன்றார் ஆண்டவர். அதை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார். நான் வாயை பயந்துக்கிட்டு அறகுறையாக ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல் இருக்கும் பொழுது நிறைய வசனங்களை வாசிக்கலாம். எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கு, மனுஷன் மேல் அல்ல தேவன் மேல் நம்பிக்கையை வைத்திருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல, அது இலை உதிராதிருந்து உஷ்ண காலத்திலும் கூட தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருப்பான்றார். அதனால் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் கூட நான் ஆராதிக்கிற தேவன் அவற்றை நான் எதிர்பார்ப்புகள் வைக்கும்போது அது என்னை வெட்கப்படுத்தாது. அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நான் விசுவாசிக்கலை ஆனால் நம்புகிறேன் அப்படின்னார் பிரதர் அன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்னை எதிர்பார்ப்பை நான் தேவன் மேல் வைத்திருக்கிறேன். தேவனுடைய இருதயங்களில் அந்த நம்முடைய அன்பு, நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கப்படினால் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கைன்றது என்னது, எதிர்பார்ப்பு. தேவன் செய்வார்னு எதிர்பார்க்கிறேன், தேவன் என்னை விடுவிப்பார்னு எதிர்பார்க்கிறேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. உலகத்தில் உள்ள காரியங்களில் பல காரியங்களை வைக்கும் பொழுது வெட்கப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாளும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நாம் குறுகி போகும்படி, தலை குனிந்து போகும்படி தேவன் ஒரு நாளும் செய்கிற தேவன் அல்ல. பவுல் அதான் தாவீது சொல்றான் பாருங்க, தேவனுக்கு பயந்த சந்ததி கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதையும் இது நாள் வரைக்கும் நான் கண்டதில்லை, அதை நம்ம சேர்த்துக்கலாம், காணப்போவதும் இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 கொஞ்சம் வாசிங்களா. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் 2 இல்லை, உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், ஈவன் தோ we are faithless, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, எப்படி இருக்கார் தேவன், நீ நம்பல அதனால நானும் உனக்கு எதிராக செய்வேன் பழிக்கு பழி வாங்குற தேவன் அல்ல. சின்ன பிள்ளைங்கள மாதிரி அவன் என்னை கிள்ளி விட்டா நானும் உன்னைய நொல்லி வைப்பேன்னு சொல்ற மாதிரி இல்லை. நாம் உண்மையற்றவராக இருந்தாலும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இதுதான் தேவனுடைய கேரக்டர். உலகத்தில் எவனையோ கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேன்றான், தேவனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. என்னென்னவோ டைலாக் பேசுகிறான், கேரக்டர் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு. தேவனுடைய கேரக்டர் எப்படி, நீ எப்படி இருந்தாலும் என்ன, நான் அதை மாற்ற மாட்டேன்றார். இன்னும் ரோமர் 3:3 கூட இப்படியா சொல்லிக்கிறது, நாம் விசுவாசிக்காவிட்டால் கூட அவருடைய உண்மையை வாசிங்களா. அதை ரோமர் 3:3. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. நீங்க பிலீவ் பண்றீங்களோ அல்லது அவரை நம்பாம போறீங்களோ, nothing will make God's faithfulness without any effect இருக்கு. எவ்வளவு பெரிய காரியம். அவருடைய உண்மையை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, இன்எஃபெக்டிவாக மாற்றி போட மாட்டார். தான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. யார் மேலே எதிர்பார்ப்பு வைக்கிறோம், இந்த எதிர்பார்ப்புகளோடு நாம் நுழையும் பொழுது தான் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியமாக இருக்கும். பழைய காரியத்தில் நாம் மூழ்கி கொண்டு கிடப்பதல்ல, பழைய என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முந்திரையில் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படியா சொல்லுகிறது, டோன்ட் டுவெல் இன் த பாஸ்ட், கலந்த காலத்தை நினைக்காதீங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நினைக்காதீங்க, தேவன் எவ்வளவு பெரிய என்பதை நினைத்து பாருங்கள். வில்லியம் கேரின்றவர் இப்படி சொன்னார், என்ன சொன்னார் அவர்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட்னர். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், அவருக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய அந்த ஒரு தேவனுடைய மிஷனரியாக அவர் இருந்தார். அது போல் இந்த வருடத்தில் நம்ம தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அதை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காரியத்தை பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. லூக்கா 5 அதிகாரத்தில் முதல் வசனம் வசிப்பு பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். லூக்கா 5 அதிகாரத்தில் முதல் 4-5 வசனங்கள். பின்பு அவர் கெனேசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு
அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இதுதான் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அதே இடம்தான், அதே காரியம்தான். ஆனால் எங்க மாற்றம் திரும்ப வரணும்? நமக்குள்ளதான் மாற்றம் வரணும். தேவனுடைய வார்த்தை மாறல. நம்முடைய பெர்செப்ஷன் எப்படிப்பட்டதா இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம் பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்பதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்கிறது, டு யூ நாட் பெர்சீவ். நம்மளுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, நாம் எப்படி பார்க்குறோம். தேவனுடைய வழிகள் எப்பயுமே மிகப்பெரியதாக இருக்குது. ஆனால் அதை பார்ப்பது, அதை புரிந்து கொள்வது, நம்முடைய லெவலை, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்து கொள்வது தான் முக்கியமாக இருக்குது. நம்முடைய பெர்செப்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது. என்னுடைய பழைய காரியங்களை பார்க்குறேன்னா அல்லது தேவனால் செய்ய முடியுமா என்று பார்க்குறேன். அதே இடம் தான், அதே காரியம்தான், அதே வசனம் தான். ஆயினும் ஆண்டவரே, நான் எல்லாம் எனக்கு முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுவேன் என்று சொல்லும்போது அவனுக்குள்ள மிகப்பெரிய என்ன கிடைச்சிது, படகு மூழ்கத்தக்க அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. நல்ல கவனிங்க. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இது பெரிய விஷயமா, இது எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு நடக்குமே நினைக்கிறோம். ஆனால் நாம் எங்கு தவறுகிறோம் என்றால், அதுதான் நம்முடைய வெற்றியினுடைய வழியாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய கீயாக இருக்குது. அதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். தேவனை தவிர வேறு வழியே இல்லை. அவருடைய வார்த்தையை தவிர விடுதலை இல்லை. அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். அன்னாளை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அன்னாளில் வந்து எவ்வளோ வருஷம் வந்தா? அவள் வருஷந்தோறும், அன்னாள் 1 சாமுவேல் 1 வசனம், சாமுவேலுடைய தாயை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1 பாருங்களேன். வருஷந்தோறும் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பெனகாசும் இருந்தார்கள். அங்க வருஷந்தோறும் அவள் கணவனோடு கூட போய் கொண்டிருந்தால், போய் என்ன ஜெபமான, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய சக்கலத்தை என்னை கொடுமைப்படுத்துறா என்று அவளுடைய பிரச்சனையை சொல்லி வந்தா. வாரந்தோறும் வருஷந்தோறும் சபைக்கு நான் போயிட்டு வர்றேன், ஆனால் பிரயோஜனம் இல்லை என்று யாரை புலம்புறதில்லை. ஆனால் ஒரு தடவை போகும்போது ஒரு தீர்மானம் பண்ணுறா. என்ன தீர்மானம் பண்ணுறா? அதில் 8-9 வசனங்கள் நம்ம தெரிஞ்ச போய் தான். அதை கொஞ்சம் எடுங்களேன். அவள் புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இதுதான் வெறுமையான சூழ்நிலையை புரிந்து கொள்ளாதபடி, அவளுடைய மனக்கவலைகளை புரிந்து கொள்ளாதபடி புருஷன் சொல்றான், நீ எதுக்கு பயப்படுற, நான் இருந்த பத்தாத, உனக்கு பிள்ளை வேணுமான்னு கேட்குறான். இதுதான் மனுஷனுடைய தேற்றுதல். இருக்கிறது சமாளிச்சுங்க. வெற்றித்தனமான ஆறுதல். உலகத்தில் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறான் இல்லையா, உங்களை என்டியூ பண்ணி கொண்டு போய் வைக்கிறான், உங்களை பில்டு பண்ணுறான், என்னென்னவோ காரியங்களை சொல்கிறான் இல்லையா. உலகத்தில் மட்டும் ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா, எவ்வளோ தூரம். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவள் அதே சூழ்நிலையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. என்ன செய்கிறா? அவள் நேரடியாக போயிட்டு 10 வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எப்படிப்பட்ட காரியம் இருக்கு. அதனால் வரைக்கும் அதே இடத்துக்கு தான் போறா, அதே காரியங்கள் தான். ஆனா இவளுடைய பார்வையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை கொடுப்பேன் என்று அவள் ஒரு டிசிஷன் எடுக்கிறா, ஒரு கமிட்மெண்ட் பண்றா. இன்னைக்கு நீ மறவாம நினைச்சுக்க என்று ஆண்டவர்கிட்ட சொல்ற. நடந்த காரியம் என்ன? ஒரு பிள்ளைக்கு பதிலாக தேவன் 6 பிள்ளைகளை யார் கொடுத்தால்? அனால் கொடுத்தால். சாதாரணமான காரியம் இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியில் இல்லை, உங்களுடைய ஹார்ட்டில், என்னுடைய ஹார்ட்டில் வரும்பொழுது தான் தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே இடம், அதே வார்த்தை, அதே காரியம்தான். மாற்றம் யாருக்குள்ள இருந்தது? சேஞ்ச் எங்கே இருந்தது? அண்ணாளுக்குள்ள இருந்தது. வருஷந்தோறும் நான் ஜெபம் பண்ணுறேன், வருஷந்தோறும் நான் கோயிலுக்கு போகிறேன், வருஷந்தோறும் வார்த்தையை கேட்குறேன். மாற்றம் வராது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கல, அதை சாதாரண நினைக்கிறேன். ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த டோரை விட்டு வெளியே போகும்போதே நான் பேசுகிற காரியங்கள் வேற மாதிரி இருந்தால் என்ன இருக்கும்? என்ன பிரயோஜனம் அதனால இருக்கும்? எனக்கு தேவன் செய்வார் என்ற வார்த்தையை நான் விசுவாசித்தாதான் நான் பேச முடியும். இல்லை அப்படின்னா என்னை போல ஹிப்போக்ரேட் எவனுமே இருக்க மாட்டான். ஒன்று இங்கே பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று வேற. நல்ல கவனிய. கிறிஸ்துவர்கள் என்பது 2 வாழ்க்கைக்குரியவர்கள் அல்ல. இங்கே என்ன பேசுகிறனோ இதே தான் என்னுடைய வெளிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், ஒரு பிரேக் த்ரோ நிச்சயமாய் வரும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கு. இன்றைக்கு நீங்கள் என்ன பிரேக் த்ரோ எதிர்பார்க்குறீங்க? என்ன வெற்றி எதிர்பார்க்குறீங்க இந்த புதிய வருடத்தில்? when you commit into the Lord. இன்றைக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். பெரிய ஸ்டார் ஊழியக்காரன்ட்ட இல்லை, யார்கிட்ட போகலாம், எவனை போய் ஜெபம் பண்ணுறது இல்லை, இருக்கிற இடத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறார். அன்றைக்கு ஏலியல்ல அந்த அண்ணாளுக்கு அற்புதத்தை கொடுத்தது.
யார் அற்புதத்தை கொண்டு வந்தார்? தேவன் அற்புதங்களை கொண்டு வந்தார். அன்னைக்கு அன்னாளுடைய கமிட்டட் பிரேயர், இதுக்கு மேலே என்னால் தாங்க பிடிக்க முடியாது ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன், எனக்கு என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாழ்க்கையை விடுவீங்க என்று அவள் ஜெபித்த பொழுது பெரிய ஒரு விடுதலை தேவன் கொடுத்தார். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சும்மா வெறுமன வாயில் சொல்கிற வார்த்தைக்கும் இருதயத்திலிருந்து வர வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அடி வயிற்றிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க சில பேர். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வெறுமன வாயின் வார்த்தைகள் அல்ல, சிலருடைய உதடு நல்ல அருமையாக இருக்கு, இனிமையான வார்த்தைகள் அல்ல, உள்ளதை தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். நொறுங்குண்ட இருதய தேவன் புறக்கணிக்காத தேவனா இருக்கிறார். நீ ஹார்ட்ல உடைஞ்சு போய் ஆண்டவரே இப்படியே வாழ்க்கை போகுது, எனக்கு சேஞ்சே இல்லையான்னு நினைக்கும் பொழுது தேவன் நிச்சயமா இதை காண்பிக்கிற தேவன். அவர்கள் தான் தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை காண்பிப்பார் என்று அவர் நம்பிக்கை வைக்கிறாங்க. வெறும் வார்த்தையை நம்ம அப்படியே பேசி ஏதோ தியாலஜியை குறித்து பேசுகிற, தியரியை குறித்து நம்ம பேசுகிற ஒரு தேவன் அல்ல. வெறும் தியரி அல்ல, அல்லது உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பாசிட்டிவ் திங் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை, உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் கிரியை செய்யலைன்னா, விசுவாசிக்கலைன்னா கிரியை நடக்காது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே பேதுரு தான், அதே கடற்கரை தான், அதே வேலை தான், அதே இடம் தான், அதே பாஸ் தான், அதே ஆட்கள் தான். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவன் வெற்றியை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். வேறு இடத்துல இல்லை, மற்ற இடத்துல இல்லை, இதே இடத்துல தான் தேவனுடைய காரியம். எங்கே வைக்கப்பட்டாயோ, எங்கு தலை குனிந்து போனாயோ அதே இடத்துல உயர்த்துறேன்றார். அதுதான் தேவனுடைய காரியம், அதுதான் தேவனுடைய வல்லமையாக இருக்குது, அதுதான் தேவன் மேலே எதிர்பார்ப்பாக இருக்குது. வேறு எங்கேயோ போய் ரகசியமாக இந்த இடத்துக்கு போகணும் இல்லை. அன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஈசாக்குடைய காரியங்கள். அங்கு பஞ்சம் வந்தது, அங்கு சூழ்நிலைகள் வந்தது. நீ எங்கே தப்பிச்சு போய் வெளிநாட்டில் போயின்றல, இதே இடத்துல இருந்தார் ஆண்டவர். அங்கே தான் இருந்தான். மற்றவனுக்கு ஒரு ப்ரொடியூஸும் கிடையாது, ஒரு ஹார்வெஸ்டும் கிடையாது. ஆனால் அதே இடத்துல அந்த வருஷம் மட்டும் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டு நடந்ததுனால அவனுக்கு 100 மடங்கு அறுவடை தேவன் கொடுத்தார் இல்லையா? ஈசாக்கு அதே இடத்துல இருந்தான். எங்கே பஞ்சம் இருந்ததோ, எங்கே பிரச்சனை இருந்ததோ, எங்கே குறைகள் இருந்ததோ அந்த இடத்துல தேவனை நம்பி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே மாற்ற வல்லவராக இருக்கு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த எதிர்பார்ப்பாக தான் 2026க்குள்ளே போகும் பொழுது இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். தேவனிடத்தில் எதிர்பார்ப்போம். பழைய காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நான் என்னுடைய ஃபெயிலியராக இருக்கலாம், நான் நல்லவனாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நான் பல குறைகள் மற்றவங்க எனக்கு செஞ்சுருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவங்க செஞ்ச அந்த கிரட்ஜை நம்ம தூக்கி எறிவோம். பல பேர் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், நம்ம செஞ்ச நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்மளை ஏமாற்றி போயிருந்திருக்கலாம், நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை என்னை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எவ்வளோ நன்மை செஞ்சேன் என் குடும்பத்துக்கு, எவ்வளோ பேர் காரியங்களை செஞ்சேன், வேலையில் எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை, என்னை ரெகக்னைஸ் பண்ணல, எனக்கு ப்ரொமோஷன் வரல, பல காரியங்கள் இருக்கலாம். அந்த கிரட்ஜெல்லாம் தூக்கி எறிவோம். அதை ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அதை மாற்றி அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனிடத்தில் வைக்கிற எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பெரிய பிரேக் த்ரூவை, நம்ம எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தேவன் நம்ம கொடுக்க வல்லமையுள்ள தேவன். இதுவரைக்கும் நினைத்து பார்க்காத ஒரு காரியங்களை அவர் செய்கிறார். அன்றைய தினத்தில் நம்ம நிறைய காரியங்களை சொல்ல நேரம் நம்மளுக்கு இல்லை. எல்லாத்தையும் இவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் பெஸ்ட்டான காரியங்களை என் கூட இருந்த லோத்தை அடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பெஸ்ட்டதை பார்த்து நல்லதை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை. ஆபிரகாமை தேவன் சொன்ன காரியம், நீ அப்படியே அவன் பார்த்து எடுத்து போயிட்டாலும் போனால் போயிட்டு போகிறான், நீ ஒன்று செய், நீ எப்படியே நடந்து போ, உன் கண்கள் எதை பார்க்குதோ அதெல்லாம் தேசத்தை உனக்கு தருவேன் தேவன் சொன்னார். எவ்வளோ நம்ம வஞ்சிச்சுட்டு போனாலும் போயிட்டு போட்டோம். தேவன் அதற்கு பதிலாக இரட்டத்தனியான 100 ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய மனதை தேவனுக்கு நேராக திருப்பி அவரை நோக்கி பார்த்து, அவர் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தேவன் நமக்கு செய்த காரியங்கள் நினைத்து பார்த்து நாம் நன்றி உள்ளா இருப்போம். அன்றைக்கு 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க இல்லையா? தேவன்கிட்ட 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அந்த 4வது லூக்கால வர காரியம் இல்லையா? அந்த குஷ்டரோகிகள் லூக்கா 17 அதிகாரத்தில் 17 வாசிங்க. 17 லூக்கா 17 வாசிங்க. 17 அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு அந்நியனை ஒழிய மற்றொருவன் திரும்பி காணோமே என்று சொல்லி, இனி நம்ம எதிர்காலத்தை சந்திக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் தேவன் செய்த காரியங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுது ரொம்ப முக்கியம். எப்படி நன்றி சொன்னானா, அது 15 வாசிங்க. 15-16 வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அவன் எப்படி நம்ம அநேக நேரங்களில் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பேர் ஜெபிக்கிறீங்க?
அழுது ஜெபிக்கிற நம்முடைய குரலுடைய சத்தம் அவ்வளோ பவர்ஃபுல் ப்ரேயராக இருக்குது. அதே போல் நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் பவர்ஃபுல்லாக இருக்குதா? அவன் எப்படி பண்ணான்னா உரத்த சத்தத்தோட, முதல் வசந்த 15 போடுங்க, 15 verse, முதல் verse, அவன் உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் 15. அவன் உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். உரத்த சத்தத்தோட விண்ணப்பம் செய்கிற மாதிரி உரத்த சத்தத்தோட தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாகவே வெறும் சுகத்தை மட்டுமல்ல, ரட்சிப்பையும் அவன் பெற்றுக்கொண்டு போனான். மற்றவனுக்கெல்லாம் வெறும் சுகம் மட்டும்தான் கிடைச்சிது. ஆனால் இந்த உலகத்து வாழ்க்கையை மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கைக்கும் அவன் பெற்றுக்கொண்டு போன ஒரே மனுஷன் ஸ்தோத்திரம் செலுத்தின மனுஷனாக இருந்தான். இன்றைக்கு நாமும் கூட தேவன் செய்த பழைய காலம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இம்மட்டும் உதவி செஞ்ச தேவன் இனிமனை நடத்துவார் என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்போடு நன்றி செலுத்த போகும் பொழுது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமுள்ள ஒரு காலங்களாக இருக்கும். இந்த 10 நாட்கள் நம்மளை ஆயத்தப்படுத்தி ஆண்டோடு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை காத்திருப்போம். நிச்சயமாகவே நாம் எதிர்பார்ப்போடு புதிய வருடத்துக்கு நுழையும் பொழுது தேவன் நாம் எதிர்பார்ப்பை விட பலத்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.